திரைக்கதையை எழுதி முடித்ததும் எனது எல்லா திரைக்கதைகளையும் என்னுடைய உதவியாளர்களிடம் தயாரிப்பாளருக்கு கதை சொல்வது போல் விவரித்து சொல்வதை வழக்கமாக வைத்திருக்கிறேன். அப்படி இல்லை என்றால் பவுண்டட் ஸ்கிரிப்டாக படிக்கச் சொல்லிவிட்டு அனைவரும் படித்து முடித்ததும் அவர்களிடம் டிஸ்கஸ் செய்வேன். அப்படித்தான் துப்பாக்கி படத்தின் திரைக்கதையை எனது உதவி இயக்குநர்களுக்கு கொடுத்து அவர்கள் படித்து முடித்ததும் பேசிய போது ஒரு காட்சியை குறிப்பிட்டு, ஒரு மாஸ் ஹீரோ ஆக்ஷனில் இறங்காமல் ஒரு துரோக அதிகாரியை இவ்வளவு பொறுமையாக டீல் செய்து பேசிக் கொண்டிருப்பாரா சார் என்று கேட்டார்கள். நியாயமான சந்தேகம்தான். ஆனால் அந்த காட்சியை திரையரங்கில் காணும்போதுதான் அது உருவாக்கும் தாக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை உணர முடியும் என்று அவர்களுக்கு சொன்னேன். அந்த காட்சி வேறெதுவும் இல்லை. பேருந்தில் வெடிகுண்டு வைத்தவனை துரத்தி பிடித்து மும்பை காவல்துறையிடம் ஒப்படைப்பார் விஜய். அவன் போலீஸ் கஸ்டடியில் இருந்தபடியே சிகிச்சை பெற்று வரும்போது மருத்துவமனையில் இருந்து தப்பித்து விடுவான். அவனை தப்பிக்க வைத்த பாதுகாப்பு காவல் அதிகாரியான இன்பசேகர் வீட்டுக்கு போய் மிக தந்திரமாக அவரை அழைத்து கொண்டு போய் யாரும் இல்லாத மொட்டை மாடியில் உட்கார வைத்து அவருடன் பொறுமையாக பேசுவார் விஜய். செல்வராஜ் என்கிற புதுக்கோட்டையை சேர்ந்த சக இராணுவ வீரரை 7 நாட்கள் எவ்வளவு கொடுமையாக சித்திரவதை செய்து எதிரி நாட்டு இராணுவத்தினர் கொன்றார்கள் என்பதையும், அவ்வளவு பெரிய இழப்பை சந்தித்த அந்த குடும்பத்தில் இருந்து இராணுவத்துக்கு செல்வராஜின் தம்பி அண்ணன் இறந்த 14வது நாள் வந்து சேர்ந்து விட்டான் என்பதை கூறி, நீங்கள் எல்லாம் இங்க சந்தோஷமா வாழணும் தாண்டா, நாங்கள்லாம் அங்கே தினம் செத்துக்கிட்டு இருக்கோம் என்று இன்பசேகருக்கு விஜய் வைத்த பொறியில் இருந்து வெளியேற வழியே இல்லாததை சொல்லி அவனை தற்கொலை செய்து கொள்ள தூண்டுவார். அக்காட்சியில் அந்த அதிகாரிக்கு ஒரு கை துப்பாக்கியையும் கொடுப்பார். இந்த காட்சியை மும்பையில் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு முதல் நாள் ஷூட் செய்தோம். இந்த காட்சியின் சீன் பேப்பரை ஸ்பாட்டில் தான் விஜய் சாரிடம் கொடுத்தேன். அதை வாங்கி கொண்டு போய் அந்த மொட்டை மாடியில் தனியாக ஒரு மூலையில் உட்கார்ந்து 15 நிமிடம் வாசித்தார். பிறகு சீன் பேப்பரை மூடி வைத்துவிட்டு வசனங்களை சொல்லி பார்த்து கொண்டார். பிறகு அந்த காட்சியின் மூடுக்கு அவர் வந்துவிட்டார் என்பதை அவர் அதிராமல் என் அருகில் நடந்து வந்து மிக மெல்லிய குரலில், அண்ணா நான் ரெடி என்று சொன்ன போதே தெரிந்துவிட்டது. வசனத்தில் இருந்ததை விஜய் சார் தன்னுடைய நடிப்பால் மேலே தூக்கி வைத்து விட்டார். அவருக்கு அப்படி ஒரு போட்டோ மெமரி. ஒரே டேக் தான். அவ்வளவு வசனத்திலும் ஒரு சொல்லை கூட மறக்கவில்லை. அந்த காட்சியில் இருந்து கதை டாப் கியரில் டேக் ஆஃப் ஆகிவிட்டது. அந்த காட்சியில் விஜயின் முத்திரையான நடிப்பு பாணிக்கு திரையரங்கில் அப்ளாஸ் பறந்தது. படப்பிடிப்பு தளத்தில் நட்சத்திரங்கள் காட்சியின் மூட் என்பதிலேயே சஞ்சரிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பேன். அதற்கு இடையூறாக அவர்களுக்கு எந்த குறுக்கீடுகளும் வந்துவிடக்கூடாது என்பதால் படப்பிடிப்பு தளத்தில் ஜோக் அடிப்பது, தேவையற்ற அவுட் ஆஃப் டாபிக் பேசுவது என எதுவும் இருக்காது. எனது செட்டில் கலகலப்பு என்பதே இருக்காது. இந்த அமைதியே நட்சத்திரங்களுக்கு தேவையான சீன் மூடை கொடுத்துவிடும். இந்த இடத்தில் காட்சியின் உணர்வில் எப்படி வாழ்வது என்பதை விஜய் சாரிடம் கற்றுக்கொள்ளலாம். துப்பாக்கி படப்பிடிப்பு முழுக்க அவர் ஜெகதீஷ் தனபாலாக மட்டுமே இருந்தார். அதே நேரம் அன்றைக்கான காட்சிகள் எடுத்து முடிக்கப்பட்டதும், எப்படி ப்ரோ இவ்வளோ இன்வால்மெண்ட்டாக இருக்க முடியுது என்று என்னையும் என்னுடைய உதவியாளர்களையும் பாராட்டிவிட்டு செல்வார். நாம் அவரை வியந்தால் அவர் நம்மை வியப்பார். ஒரு இயக்குனருக்கும் ஹீரோவுக்குமான இந்த கொடுக்கல் வாங்கல் அமைவது அபூர்வம். அதை விஜயிடம் அவரை வைத்து இயக்கிய 3 படங்களிலுமே நான் பெற்றுக்கொண்டேன். இன்னொரு முக்கியமான காட்சியில் நடந்த சம்பவம் இது. அழிவு வேலைகளுக்கு காரணகர்த்தாவாக இருந்தவனின் நெட்வொர்க்கில் வேலை செய்த 12 பேரையும் அவனுடைய தம்பியையும் விஜயும் அவருடைய குழுவும் வேட்டையாடி விடுவார்கள். இப்போது அந்த முக்கிய வில்லன் விஜயுடன் போனில் தொடர்பில் வந்து பேசுவான். நீ யாரு, எங்க இருக்க, எதுவும் எனக்கு தெரியாது. ஆனால் உன்னை பிடிக்கிறதுக்கு நான் வந்துக்கிட்டே இருக்கேன். என் கையில் நீ கிடைச்சதும் உன்னை கொன்னுடுவேன் என்பான். அப்போது விஜய் அவனுக்கு சொல்லும் பதில்தான் ஐ எம் வெயிட்டிங். விஜய் சார் பதில் சொல்லும் இந்த ஷாட்டை எடுக்க லைட்டிங் எல்லாம் செய்து கேமராவை லோ ஆங்கிளில் வைத்திருந்தார் சந்தோஷ் சிவன் சார். வில்லியம் நீசன் நடித்த டேக்கன் படத்தில் குட் லக் என்கிற 2 சொற்கள் நாயகனையும் தீயவர்கள் கூட்டத்தையும் இணைக்கும் விதம் அபாரமாக இருக்கும். அது கதையின் முக்கிய திருப்பமாகவும் இருக்கும். அதே இம்பேக்ட் கிடைக்க வேண்டும் என்றுதான் உன்னை கொல்ல வந்துட்டு இருக்கேன் என்று வில்லன் சொல்லும் காட்சியில் விஜய் குட் லக், வெல்கம், ஆல் த பெஸ்ட், இல்லைன்னா ஐ எம் வெயிட்டிங் என்று இதில் ஏதாவது ஒன்றை பதிலாக சொல்வது சரியாக இருக்கும் என்று விஜயிடம் சொன்னேன். விஜய், அண்ணா அந்த ஐ எம் வெயிட்டிங் செமையாக இருக்கும் என்று சொல்லி அதையே தேர்ந்தெடுத்து கொண்டார். அப்போது தன்னுடைய ரசிகனுக்கு எது கனெக்ட் ஆகும் என்பதை கன நேரத்தில் உணர்ந்து சொல்ல வேண்டிய 2 வார்த்தையை அவர் தேர்வு செய்து நடித்த போது அது விஜயன் அவருடைய பிரத்யேக ஸ்டைலாக அமைந்தது. அதேபோல் தன் ரசிகனை மனதில் வைத்து உழைக்கும் ஒரு நாயகனாக மட்டுமல்ல, ஒரு ரசிகனாகவும் தன்னை தக்க வைத்திருக்கும் விஜயையும் நான் கண்டு கொண்டேன்.